பாட்காஸ்ட்க்கு உங்களை வரவேற்கிறோம். வடலூர் இராமலிங்க அடிகள், அதாவது நம்ம வள்ளலார், தன் கடைசி காலத்துல சொன்னதா ஒரு வரி உண்டு. கடை விரித்தேன், கொள்வாரில்லை, கட்டிவிட்டேன். யோசிச்சு பாருங்களேன், ஒரு மாபெரும் ஞானி, ஆயிரக்கணக்கான மக்கள் பின்பற்றின ஒருத்தர் ஏன் இவ்வளவு விரக்தியோட, ஒரு ஏமாற்றத்தோட தன் பயணத்தை முடிச்சுதா சொல்லணும்? அந்த ஒரு வரிதான் நாம இன்னைக்கு அலச போற விஷயத்தோட திறவுகோல். அது சும்மா ஒரு விரக்தியோட வெளிப்பாடு மட்டும் இல்ல. அது ஒரு ஆழமான உண்மையோட அறிவிப்பு. அவர் கொடுக்க நினைச்சது ஒண்ணு, ஆனா மக்கள் அவர்கிட்ட இருந்து வாங்க நினைச்சது அது வேற. ஒரு பெரிய இடைவெளி. ஆமா, அந்த இடைவெளி அன்னைக்கு எப்படி இருந்துச்சோ அதே இடைவெளி இன்னைக்கும் தொடருதுங்கிறது தான் நம்ம கிட்ட இருக்கிற இந்த குறிப்புகள் சொல்ற ஆச்சரியமான விஷயம். அப்போ நாம இன்னைக்கு பார்க்க போறது வெறும் வாசியோகம் மத்தி மட்டும் இல்ல. வள்ளலாரோட அந்த ஏமாற்றம் வழியா வாசியோகத்தோட உண்மையான நோக்கம் என்னவா இருந்துச்சு, ஆனா அது எப்படி தப்பா புரிஞ்சுக்கப்பட்டதுங்கிறத பத்தி தான். மிகச்சரியா சொன்னீங்க. அதாவது ஒரு மாயாஜாலத்துக்கும் அறிவியலுக்கும் நடந்த போராட்டம் இது. ஆமா, இது ஒரு மாதிரி துப்பறியோர வேலை மாதிரிதான். அந்த பழைய மர்மத்தை வச்சு இன்னைக்கு இருக்கிற தவறான புரிதல்களை நம்ம சரி செய்ய போறோம். வாசியோகத்தை சுத்தி இருக்கிற அந்த கற்பனையான திரைகளை விளக்கி அதோட உண்மையான அறிவியல் முகத்தை பார்க்க போறோம். சரி, அப்ப கேள்விக்கே வருவோம். வள்ளலார் ஞானத்தை போதிக்க வந்தாரு. ஆனா அவர்கிட்ட வந்த மக்கள் அதை வாங்க தயாரா இல்லைன்னா அப்புறம் எதுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் அவர் பின்னாடி போச்சு? உங்க குறிப்புகள்ல இதுக்கு என்ன காரணம் சொல்லப்பட்டிருக்கு? இதுதான் விஷயத்தோட மையப்புள்ளி. மக்கள் ஆன்மீக பசிக்காக அங்க வரல. அவங்களோட பசி வேற. குறிப்புகள் படி 2 முக்கியமான ஆசைகள் தான் அந்த கூட்டத்தை ஈர்த்திருக்கு. ஓகே, அது என்ன? ஒன்னு ரசவாதம், அதாவது சாதாரண இரும்ப எப்படி தங்கமா மாத்துறதுங்கிற ஆசை. குறுக்கு வழியில கோடீஸ்வரனாகிற ஆசை. அதேதான், ஒரு விதமான பேராசை. சரி, இது ஒண்ணு. மற்றொன்று மந்திர வித்தைகள், சித்து வேலைகள்னு சொல்லுவாங்க. சித்து வேலைகளா? ஆமா, எப்படி நினைச்ச பொருளை வரவழைக்கிறது, எப்படி அடுத்தவங்க மனசை படிக்கிறது, தண்ணில நடக்கிறது, இந்த மாதிரி அமானுஷ சக்திகளை அடையிறது. அடிப்படையில அவங்க ஆன்ம விடுதலைய தேடல, உலக ஆசைகளை நிறைவேற்றிக்கிற ஒரு மந்திர கோளுதை தேடி இருக்காங்க. அப்போ வள்ளலார் என்னதான் வழங்க வந்தாரு? அவர் எதை கடைபிடிச்சு வச்சாரு? அவர் வழங்க வந்தது ஒரு தூய்மையான அறிவியல். உங்க குறிப்புகள்ல வர்ற அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இந்த ஊத்தை உடம்பை எப்படி ஒளி தேகமாக மாற்றுவது, இதுதான் அந்த அறிவியல். இங்கதான் அந்த பெரிய முரண்பாடே தொடங்குது. ஒரு நிமிஷம், ஊத்த உடம்பு ஒளி தேகம்னு சொன்னீங்க. இது சும்மா கவித்துவமான வார்த்தைகளா, இல்ல இதுக்கு அறிவியல் அர்த்தம் இருக்கா? ஊத்த உடம்புனா அழுக்கான உடம்பு. சரி, ஒளி தேகம்னா என்ன? உடம்புல இருந்து லைட் வருமா? நல்ல கேள்வி. இது வெறும் கவிதை இல்ல, இது உயிரியல். ஊத்தை உடம்புங்கிறது வெளியில தெரியற அழுக்கு இல்ல. அது நம்மளோட தவறான உணவு பழக்கம், தப்பான சுவாசம், முறையற்ற வாழ்க்கை முறையால உள்ளுறுப்புகள்ல தேங்கி இருக்கிற நச்சுகள், இறந்த செல்கள், இதோட மொத்த வடிவம். நோய்களோட பிறப்பிடம் மாதிரி. கரெக்ட். சுருக்கமா சொன்னா அழுகி சிதைஞ்சு போகக்கூடிய ஒரு ஜைவ அமைப்பு. அப்போ ஒளி தேகம்? ஒளி தேகம்னா உடம்புல இருந்து விளக்கு எரியற மாதிரி ஒளி வர்றதில்ல. அது கழிவுகள் முழுசா நீக்கப்பட்டு ஒவ்வொரு செல்லும் முழுமையான பிராணசக்தியோட இயங்குற ஒரு நிலை. நோய் இல்லாத ஒரு நிலையா? நோய் இல்லாத, முதுமையோட வேகம் தடுக்கப்பட்ட, ஆற்றல் ததும்பி வழியிற ஒரு முழுமையான ஆரோக்கிய நிலை. இது ஒரு மாதிரி பயாலஜிக்கல் அப்கிரேட். வள்ளலார் ஒரு உயிரியல் மாற்றத்துக்கான செய்முறைய சொல்லிக் கொடுக்க வந்தார். ஆனா மக்களோ ரசாயன மாற்றத்தை, அதாவது இரும்ப தங்கமா மாத்துறதை எதிர்பார்த்தாங்க. இதுதான் அந்த ஏமாற்றத்தோட ஆணிவேர். நீங்க சொல்றதை கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே மனநிலை, இந்த அற்புதம், மந்திரம், சித்து வேலைகள் மேல இருக்கிற ஈர்ப்பு இன்னைக்கும் தொடருதுன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. இவ்ளோ விஞ்ஞான வளர்ச்சிக்கு பிறகும் இது எப்படி சாத்தியம்? ஆச்சரியம்தான், ஆனா அதுதான் உண்மை. மனுஷனோட தொழில்நுட்ப அறிவு வளர்ந்திருக்கே தவிர அவனோட அடிப்படை ஆசைகளும் பலவீனங்களும் அப்படியே தான் இருக்கு. இன்னைக்கும் கூட வாசியோகம் கத்துக்க வர்றவங்கள பலர் கேட்கிற முதன் கேள்விகள் என்னவா இருக்கு தெரியுமா? என்ன கேக்குறாங்க? இத செஞ்சா வானத்துல பறக்கலாமா, எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க முடியுமா, பணக்காரன் ஆக முடியுமா? இதுதான். அப்போ 150 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளலார் சந்திச்ச அதே கூட்டத்தை தான் இன்னைக்கும் யோகக்கலை ஆசிரியர்கள் சந்திச்சிட்டு இருக்காங்க. மிகச்சரியா. வடிவம் மாறி இருக்கு, ஆனா உள்ளடக்கம் ஒண்ணுதான். அன்னைக்கு ரசவாதம்னா இன்னைக்கு பங்குச் சந்தையில கோடீஸ்வரன் ஆகிறது எப்படின்னு கேக்குறாங்க. அன்னைக்கு மந்திரக்கோள்னா இன்னைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி பேசுறாங்க. அந்த குறுக்கு வழி மனப்பான்மை அப்படியே இருக்கு.
யோகானாலே அது ஏதோ அமானுஷ்ய சக்திகளுக்கான நுழைவு வாயில்ங்கிற எண்ணம் ரொம்ப ஆழமா வேரூன்றுச்சு. யோசிச்சு பாருங்க, யோகின்னு சொன்னா உங்க மனசுல என்ன பிம்பம் தோணுது? இமயமலையில பனியில உட்கார்ந்திருக்கிற ஒரு ஜடாமுடி தாரிதான். அதுதான் பிரச்சனை. அந்த பிம்பம் ரொம்ப கவர்ச்சியா இருக்கு, ஆனா அது உண்மையான யோகத்தோட நோக்கத்துல இருந்து நம்மள ரொம்ப தூரம் கொண்டு போயிடுது. நிஜமான பலன்கள், அதாவது முதுகுவலியை சரி பண்றது, சுவாசத்தை சீராக்குறது, இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறது, இதெல்லாம் அவங்களுக்கு சாதாரணமா தெரியுது. ஆமா, அந்த மாயாஜால கவர்ச்சி தான் இன்னும் மக்களை ஈர்க்குது. சரி, இந்த மாயாஜால பார்வையை நம்ம உடைச்சிட்டோம். அப்போ வாசி யோகம்ங்கிறது மந்திரமோ தந்திரமோ இல்லனா அது உண்மையில என்ன? உங்க குறிப்புகள் அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு புது கோணத்தை கொடுக்குது. உடல் உறுப்புகளை பழுது நீக்கும் அறிவியல் அப்படின்னு. இது கேட்கவே ஒரு மெக்கானிக்கல் விஷயம் மாதிரி இருக்கே. அப்படிதான் நீங்க அதை பார்க்கணும். அது ஒரு ஆன்மீக சடங்குங்கிறத விட ஒரு உயிரியல் பராமரிப்பு வேலை. இதை எளிமையா புரிஞ்சிக்க உங்க குறிப்புகள்ல இருக்கிற அந்த உவமையை எடுத்துக்கலாம். கடவுள் அல்லது இயற்கை நமக்கு இந்த உடம்புங்கிற ஒரு மிக மிக துல்லியமான அதிநவீன இயந்திரத்தை கொடுத்திருக்கு. ஒரு ஃபெராரி காரை விட சிக்கலான, ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை விட சக்தி வாய்ந்த இயந்திரம். ஆமா, ஆனா நாம அதை எப்படி பயன்படுத்துறோம்? அங்கதான் பிரச்சனையே. நாம அத ஒரு இயந்திரமா பாக்குறதில்ல, ஒரு குப்பை தொட்டியா பாக்குறோம். டஸ்ட்பின்? ஆமா, டஸ்ட்பின். கண்ட நேரத்துல கண்ட உணவுகளை உள்ள தள்ளுறோம். மூச்சு விடுற மாதிரி ஒரு அடிப்படையான விஷயத்த கூட நாம சரியா முழுமையா செய்யறதில்ல. ஒரு விலை உயர்ந்த காரை வாங்கினா அதுக்கு சரியான எரிபொருளை போடுவோம், சரியான நேரத்துல சர்வீஸ் பண்ணுவோம். ஆனா இதை விட விலை மதிக்க முடியாத இந்த உடம்புக்கு எந்த பராமரிப்பும் இல்ல. ஆமா, நாளாக நாளாக அந்த இயந்திரத்தோட பாகங்கள், அதாவது நுரையீரல், கணையம், கல்லீரல், இதெல்லாம் கழிவுகள் படிஞ்சு துருப்பிடிக்க ஆரம்பிக்குது. உங்க குறிப்புகள்ல இருக்கிற அந்த இன்ஜின் உதாரணம் இங்க ரொம்ப சரியா பொருந்துது. ஒரு வண்டியோட என்ஜின்ல கார்பன் அடிச்சுக்கிட்டு வண்டி ஓடலன்னா நாம பூஜை ரூம்ல உட்காந்து மந்திரம் சொல்லி அதை ஓட வைக்க முயற்சி பண்றதில்ல. நிச்சயமா இல்ல. நேரா மெக்கானிக் கிட்ட கொண்டு போறோம். அவர் இன்ஜினை பிரிச்சு அந்த கார்பன் அழுக்க சுத்தம் பண்றாரு. அப்புறம் வண்டி இயல்பா ஓடுது. எக்ஸாக்ட்லி. வாசியோகம் அந்த மெக்கானிக் செய்யற வேலைதான். கெட்டுப்போன நுரையீரல், பலவீனமான தைராய்டு, சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்ட கணையம், இந்த மாதிரி உறுப்புகளை அது பழுது நீக்குது. ஆனா இங்க மெக்கானிக் வெளியில இல்ல, உள்ள இருக்காரு. அந்த பழுது நீக்கிற கருவி எது தெரியுமா? எது அது? நம்மளோட சுவாசம். வாசிங்கிறதே அதை குறிக்குது. வாசிங்கிறது வெறும் மூச்சுக்காத்து இல்ல, அது உயிரோட்டம் உள்ள பிராணசக்தி. வாசி யோகம்னா இந்த பிராண சக்திய ஒரு குறிப்பிட்ட லயத்தோட ஒரு குறிப்பிட்ட முறையில உடலோட ஒவ்வொரு உறுப்புக்கும் நாம அனுப்புறது. அப்படி அனுப்பும்போது அது ஒரு உயரழுத்த காற்று மாதிரி செயல்பட்டு உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் நீக்கிடுதான். ஆமா, செல்கள்ல தேங்கி இருக்கிற நச்சுகளையும் கழிவுகளையும் பேர்த்தெடுத்து ரத்த ஓட்டத்துல கலந்து வெளியேத்துது. இது ஒரு ஆழமான உள்ளுறுப்பு சுத்திகரிப்பு. ஓ, இப்பதான் புரியுது. இது ஏதோ கண்ணு மூடிட்டு தியானம் பண்றது மட்டும் இல்ல, இது ஒரு செயல்முறை. சுவாசத்தை ஒரு கருவியா பயன்படுத்தி உடம்போட ஒவ்வொரு பாகத்தையும் நாமே சர்வீஸ் பண்ற மாதிரி. அப்போ இதோட உண்மையான நோக்கம் சக்திகளை பெறுவது இல்லையா? இல்ல, இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான பார்வை மாற்றம். பொதுவா ஆன்மீகம், யோகம்னாலே இல்லாத சக்திகளை பெறுறது, எதையோ புதுசா கூட்டுறது, அதாவது அடிஷன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா உங்க குறிப்பு இதுக்கு நேர்மாறான ரொம்ப ஆழமான ஒரு உண்மையை சொல்லுது. அது என்ன? வாசியோகத்தோட உண்மையான நோக்கம் சக்திகளை சேர்க்கறதில்ல. அதுக்கு பதிலா உடம்புல ஏற்கனவே சேர்ந்திருக்கிற குப்பைகளை, நச்சுகளை, கழிவுகளை வெளியேத்துறது. சப்ட்ராக்ஷன். கழிவை நீக்கிறது, அதாவது கழித்தல் கணக்கு, கூட்டல் கணக்கு இல்ல. அதேதான். நீங்க புதுசா எதையும் சேர்க்க தேவையில்ல. அந்த இயந்திரம் ஏற்கனவே முழு திறனோட இயங்குற மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்ம சேர்த்த குப்பைகள் தான் அதோட செயல்திறனை குறைச்சிருச்சு. அந்த குப்பைகளை அகற்றினா போதும். ஆமா, அந்த இயந்திரம் தானாவே அதோட அசல் திறனுக்கு திரும்பிடும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், ஆற்றல் மட்டும் உயரும், மனத்தெளிவு பிறக்கும். நீங்க எதையும் தேடி போக வேண்டாம். தேவையற்றதை நீக்கினா போதும், தேவையானது தானா வெளிப்படும். இது ஒரு கழிவு நீக்க அறிவியல். அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாம புரிஞ்சிக்க வேண்டிய மையச் செய்தி ரொம்ப எளிமையானது. மந்திரத்தை தேடாத, உடம்ப சுத்தம் செய். எல்லா ஆற்றலுக்கும் எல்லா தெளிவுக்கும் ஆதாரம் அந்த தூய்மையில தான் இருக்கு. ஆமா, அதுக்கான தத்துவார்த்தமான காரணமும் மிக ஆழமானது. உங்க குறிப்புகள்ல வர்ற அந்த வரி இந்த முழு உரையாடலோட சாராம்சம். குப்பை போனாதான் கடவுள் அங்கே குடியேறுவார். இது ஒரு ஆழமான உண்மைய ரொம்ப எளிமையா சொல்லுது. ஆமா, இந்த வரிய கொஞ்சம் விளக்க முடியுமா? கடவுள் எங்கிருந்தோ வந்து குடியேறுவாருங்கிற அர்த்தத்திலயா? இல்ல, இங்க கடவுளுங்கிறது வெளியிலிருந்து வர்ற ஒரு சக்தி இல்ல.
அது நமக்குள்ள ஏற்கனவே இருக்கிற தெய்வீக ஆற்றல், நம்மளோட முழுமையான சாத்தியம், ஃபுல் பொட்டன்ஷியல். ஆனா நாம நம்ம உடம்பையும் மனசையும் குப்பைகளால நிரப்பி வச்சிருக்கிறதால அந்த தெய்வீகத்தை நம்மால உணர முடியறதில்ல. உடல் நோய்களால ஒரு குப்பத்தொட்டி, மனம் தேவையற்ற கவலைகள், கோபங்கள், பொறாமைகளால இன்னொரு குப்பத்தொட்டி. இவ்வளவு குப்பைகள் இருக்கிற ஒரு இடத்துல தெய்வீகள் எப்படி வெளிப்படும்? புரியுது. ஒரு வீட்ல குப்பைகள் நிறைஞ்சு துர்நாற்றம் வீசுனா நம்ம அங்க வசிக்க விரும்ப மாட்டோம். அது மாதிரி உடலும் மனமும் அசுத்தமா இருந்தா உயர்வான ஆற்றல்கள் அங்க தங்காது. அதுதான் விஷயம். அந்த இடத்த நாம சுத்தமா வச்சிருந்தா தெய்வீகம் தானாவே அங்க வெளிப்படும். அது ஒரு காலியால தூய்மையான பாத்திரம் மாதிரி. பாத்திரத்துல அழுக்கு இருந்தா அதுல எதையும் நிரப்ப முடியாது. பாத்திரத்தை சுத்தம் செஞ்சா அது எதையும் ஏத்துக்க தயாராயிடும். அதுபோல வாசியோகம் மூலமா உடலை தூய்மைப்படுத்தும் போது அது தெய்வீக ஆற்றலை பெறவும் வெளிப்படுத்தவும் தகுதியாகுது. இத நடைமுறையோட ஒப்பிட்டு பார்த்தா ரொம்ப தர்க்க ரீதியா இருக்கு. மூட்டு வலியோட, சர்க்கரை நோயோட, உயர் ரத்த அழுத்தத்தோட ஒருத்தர் எப்படி அமானுஷ சக்திகளை பத்தியோ ஞானத்தை பத்தியோ சிந்திக்க முடியும்? சாத்தியமே இல்ல. அடிப்படை ஆரோக்கியமே இல்லாத போது உயர்ந்த நிலைகளை பத்தி பேசுறதுல அர்த்தமே இல்ல. வானத்துல பறக்க ஆசைப்படுறதுக்கு முன்னாடி வழியே இல்லாம தரையில நடக்கிறது தான் முதல் படி. உடல் ஆரோக்கியம் தான் அந்த அடித்தளம். முதல்ல இந்த வாகனத்தை, இந்த இயந்திரத்தை சரியா பிரச்சனை இல்லாம ஓட்ட கத்துக்கணும். அதுக்கப்புறம்தான் அது எங்க போகணும், எவ்வளவு வேகமா போகணுங்கிறத பத்தி யோசிக்க முடியும். நோயற்ற வாழ்வுதான் முதல் படி. ஆன்மீக பயணத்தோட முதல் தகுதியே ஆரோக்கியமான உடல் தான் சொல்றீங்க. ஆமா, அந்த படியை எட்டாம அடுத்தடுத்த படிகளை பத்தி பேசுறது வெறும் கற்பனை, பேராசை. வள்ளலார் கொடுக்க வந்ததும் அந்த முதல் படியத்தான். இந்த உரையாடலை ஒரு முறை தொகுத்து பார்க்கலாம். வள்ளலாரோட விரக்தியில தொடங்கணும். ஊத்தை உடம்பை ஒளிதேகமாக மாற்றும் ஒரு உயிரியல் அறிவியல் அவர் கொடுக்க வந்தப்போ மக்கள் ரசவாதத்திலையும் மந்திர தந்திரங்கள்லையும், அதாவது குறுக்கு வழிகள்ல தான் ஆர்வம் காட்டினாங்கன்னு பார்த்தோம். அதே மனநிலை இன்னைக்கும் வாசி யோகம் மாதிரியான கலைகள் அணுகிறவங்க கிட்ட தொடருதுன்னு கண்டோம். அமானுஷ சக்திகள் மேல இருக்கிற ஈர்ப்பு உண்மையான ஆரோக்கியத்தோட முக்கியத்துவத்தை மறைச்சிருது. இறுதியா வாசி யோகங்கிறது மாயாஜால சக்திகளுக்கான குறுக்கு வழி இல்ல. அது நம்ம சுவாசத்தையே கருவியா கொண்டு உடலோட உள்ளுறுப்புகளை ஆழமா சுத்தப்படுத்தி பழுது பார்க்கிற ஒரு அறிவியல் ப்ராசஸ்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதோட நோக்கம் சக்திகளை சேர்க்கறதில்ல, கழிவுகளை நீக்கிறது. அதாவது கடவுள் கொடுத்த அந்த அற்புதமான இயந்திரத்தை நாம மாத்தி வச்ச குப்பை தொட்டியிலிருந்து திரும்பவும் இயந்திரமா மாத்துறது. சரியா சொன்னீங்க. குப்பை போனாதான் அந்த இயந்திரம் அதோட முழு திறனோட இயங்கும். இந்த முழு உரையாடலும் உடலோட குப்பைகளை அகற்றுறதுல தான் கவனம் செலுத்துது. இது சிந்திக்க ஒரு கேள்வியை விட்டுச் செல்கிறது. நம் உடலின் கழிவுகளை அகற்றுவதுதான் ஆன்மீக பயணத்தின் முதல் படி என்றால், இது போன்ற ஆழ்ந்த கருத்துக்களை உண்மையாக புரிந்து கொள்ள நம் மனம் மற்றும் எண்ணங்களிலிருந்து நாம் அகற்ற வேண்டிய குப்பைகள் எவையாக இருக்கும்?